மாமனார் வச்சுட்டு போன கடன் அடைக்க பேங்க்காரங்க 2 மாசம் கெடு கொடுக்க உடனே பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு கோடி கோடியா சம்பாரிச்சு கடன் அடைச்சு வீட்டை காப்பாத்திக்கணும்னு ஹீரோ நினைச்சு எரிபாபுக்கு எதிராக எலெக்ஷன்ல நிக்க பட்ஜெட் இல்லாதனால நடந்தே போய் வாக்கு சேகரிக்க அப்பதான் அந்த ஊர்ல டிரைனேஜ் ரோடு குடித்தண்ணி ஸ்கூல்னு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா இந்த அடிப்படை வசதி எல்லாம் பண்ணி தரோம்னு சொல்லி ஓட்டு வாங்கினவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டாங்க. இதை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பாட்டா பாடி ரீல்ஸ் போட்டு அதை வைரலாக்கி விட்டு அந்த ரீல்ஸ் சிஎம் கண்ணில் பட்டு அவர் எம்எல்ஏக்கு போன் போட்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுன்னு ஆர்டர் போட்டு அடுத்த நாளே ரோடு ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்னு ஒவ்வொன்னா வருது. இதெல்லாம் பண்ணி கொடுத்தது ஆளுங்கட்சியா இருந்தாலும் பண்ண வச்சது ஹீரோங்கிறதுனால இமேஜ் எங்கேயோ போகுது. உடனே ஹீரோ ஜெயிச்சிருவாரோன்னு எம்எல்ஏக்கு பயம் வந்து ஹீரோவை கூட்டிட்டு வந்து 20 கோடி ரூபாய் பணம் தந்து ஓ இமேஜை நீயே டேமேஜ் பண்ணிக்கன்னு சொல்ல பணத்துக்கு ஆசைப்பட்டு ஹீரோவும் ஒத்துக்கிட்டு மக்களை பத்தி தப்பா பேசி அதை வீடியோ எடுத்து எம்எல்ஏக்கு அனுப்பிவிட்டு அவங்க அதை நெட்ல போட்டு வீடியோ பார்த்த மக்கள் ஹீரோ மேல கோவப்பட்டு எரிபாபுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு பார்த்தா அத்தனை ஓட்டையும் தீபம் சின்னத்துக்கு போட்டு ஹீரோவை பிரசிடென்ட் ஆக்கிடுவாங்க. என்னன்னா இந்த எம்எல்ஏ மக்கள் நிலத்தை மோசடி பண்ணி எழுதி வாங்கியிருப்பாரு. இது ஹீரோக்கு தெரிஞ்சு அந்த நிலத்தெல்லாம் மீட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே திருப்பி கொடுத்திருப்பாரு. இதுக்காகத்தான் எம்எல்ஏ கிட்ட பணம் வாங்கினது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் மக்கள் நம்பிதான் ஓட்டு போடுறாங்க. ஆனா கொடுத்த வாக்குறுதியை யாருமே நிறைவேற்றுறது இல்ல. ஹீரோ போய் ஓட்டு கேட்கும் போது இவரையும் மனசார நம்பி இருக்காங்க. அந்த நம்பிக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு தோணி இருக்கு. பணம் இருந்தாதான் நல்ல பேரு கிடைக்கும்னு பந்தா பண்ணிட்டு இருந்த ஹீரோக்கு நம்ம நடந்துக்கிறத வச்சுதான் நல்ல பேருங்கிறது புரிஞ்சிருக்கு. அதே சமயம் இங்க எரிபாபு தோத்த கடுப்புல ஹீரோயின் அடிக்க அப்ப ஹீரோ வந்து எரிபாபு அடிக்க பெரிய சண்டை வந்து சண்டை முடிஞ்சது ஓடி போன மாமனார் திரும்ப வந்து ஒரு குட் நியூஸ் சொல்றாரு. சொத்து அம்புட்டியும் கடனுக்கு விட்ட மாமனாரு அப்ப விலை இல்லைன்னு ஒரு 10 ஏக்கர் நிலத்தை மட்டும் விட்டு வச்சிருப்பாரு. அதோட மதிப்பு இப்ப பல மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்ல 2 பேருக்கு ஹாப்பி ஆகுது. அதோட பட முடியுது.